கோலம் இங்க பெருமாள மாறிய கிருஷ்ணருக்கும் ரொம்ப விசேஷம். கிருஷ்ணருடைய திருக்கரங்கள்ல வரத அபய முத்திரை அப்படின்ற முத்திரையில இருக்கார். பொதுவா பெருமாள் முத்திரையில இருந்தாலே அது ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த முத்திரையில இருந்தா கோடியில ஒரு பெருமாள் தான் இந்த முத்திரையில இருப்பார். முத்திரை அங்கிருந்து பார்த்தாக்க தரிசனமாகாது. இதுதான் அந்த முத்திரை. இந்த ரெண்டு விரல்களுக்கும் ரெண்டு அர்த்தங்கள். முதல் விரல் அதிகாரம், கீதை உபதேசம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்ற உபதேசம். சுண்டு விரல் உலக மக்கள் எல்லாருடைய விதியையும் தன்னுடைய சுண்டு விரல்ல வச்சுன்றதாக பெருமாளே வெளிக்கொண்டு வர. அதனால நாம இந்த பெருமாளை சேவிச்சுண்டா விதி வழியால கஷ்டப்படுறவா கஷ்டப்பட போறவா. ஏன்னா விதிங்கிறத நாளைக்கு வரக்கூடியது, அதை மனுஷாலால சொல்ல முடியாது, பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். நாளைக்கு வரக்கூடியது நமக்கே இன்பங்களாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். ஒருவேளை நமக்கு நாளைக்கு கஷ்டங்களோ துன்பங்களோ வந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு நீங்க இந்த பெருமாளை சேவிச்சாச்சு, இனி எப்போ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் மறுபடியும் இந்த பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மனசால ஒரே ஒரு நொடி அன்னைக்கு நாம சேவிச்சோமே அப்படின்னு நினைச்சாலே அந்த விதி வழியால வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே இன்பங்களாகவே மாற்றப்படுங்கிற ஐதீகம். பொதுவா நாம ஒரு பெருமாளை சேவிச்சா கஷ்டங்கள் போறதுன்னா சாதாரண விஷயம். நான் பெருமாளை சேவிக்கிறது கஷ்டங்கள் போனோம் தான். ஆனா ஒரு பெருமாளை மானசீகமா நினைச்சாலே விதி வழியால வரக்கூடிய கஷ்டங்கள் போய் மேல இன்பங்கள் வருதுன்னா அவருடைய சுவாச்சீனத்தை நான் சொல்லிதான் தென்னுங்கிறது கிடையாது. நான் ஸ்ரத்தையா வேண்டியங்கோ என்ன வேண்டியிருந்தால் நடக்கும் ரொம்ப விசேஷமான பெருமாள். ஞானானந்தம் அயம் தேவம் நன்மஸ்படிகாரியம் ஆதாரம் சர்வஜானம் ஐக்கியம் உபாசனே. கிரியா புத்தி, ஞான புத்தி, சௌபாக்கிய புத்தி, அதீந்திர புத்தி, பிரதீந்திர புத்தி 5 வகையான புத்திகள் இருக்கு. முக்கியமா படிக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப விசேஷம். படிக்கிற குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவாளும் இந்த பெருமாளை தியானிச்சுண்டா தெளிவா முடிவெடுக்க தெரியாதவாலும் தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாதவாலும் இந்த பெருமாள் நினைச்சாலே தெளிவான முடிவும் தீர்க்கமான அறிவும் பெருவாங்க ஐதீகம். சுதர்சனர் சக்கரவடிவம், பெரிய திருவடி கடாழ்வா, சிறிய திருவடி ஹனுமான். ஹரிபூம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேத்தினாம் ஸ்ரீ மகா வேதபுரிணவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். கோபிகா ஜீவன ஸ்மரணோ கோவிந்தா கோவிந்தா. 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 சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.